இப்போ நான் நின்றுருக்கிற இடம் திருவாலங்காடு காளி கோவில். ஆடினார் காளி காண அப்படிங்கிறதுக்கு இணங்க இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு சிவன் கோவில். இதுக்கு நிறைய புராண சிறப்புகள், வரலாற்று சிறப்புகள், இந்த மாதிரி பல சிறப்புகளை கொண்ட ஒரு சரித்திர சிறப்பு வாய்ந்த இடத்துல இப்போ நின்றுருக்கேன். திருவாலங்காடு வந்தால் முதல்ல காளியை தரிசனம் பண்ணணும். அதுக்கடுத்து ரெண்டாவதாக சிவனை தரிசனம் பண்ணணும். காளியை தரிசனம் பண்ணிட்டு சிவனை தரிசனம் பண்ணோங்கிறது தான் சம்பிரதாயம். நிறைய பேர் இது புரியாமல் என்ன பண்ணுவாங்க, ஒன்று சிவன் கோயிலை மட்டும் தரிசனம் பண்ணிட்டு காளியை தரிசனம் பண்ணாமல் விட்டுருவாங்க, இல்லைன்னா காளியே தரிசனம் பண்ணாமல் போகிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணால் முழு பலன் கிடைக்காது, அந்த பலன் கொஞ்சம் குறையும், அவ்வளோதான். இந்த கோவில் சம்பிரதாய ஐதீகப்படி இப்போ முதல்ல காளியம்மனை பார்க்கறதுக்கு வந்திருக்கு, அடுத்து சிவனை பார்க்க போகிறோம். சரி, இப்போ இந்த பர்பஸ் மெயினாக என்ன, ஒரு விசேஷமான பொருளுக்கான பூஜைங்கிறத ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த பூஜை என்னங்கிறத பார்க்கறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் அதை பற்றி இன்னும் விரிவாக பார்ப்போம்.